நான் கேட்கிறான், இந்த 100 பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேணும் கேள் தர்றேன்னு சொன்னா. அப்ப அந்த 100 என்ன சொல்லிச்சு தெரியுமா? அந்த தாளமுமாயுரி, எனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ தெரிஞ்சிருக்குல்ல. எனக்கென்று ஒரு தனி விருப்பம் எங்க இருக்கு? எனக்கென்று ஒரு தனி ஆசை என்பது எங்க இருக்கு? உன் ஆசைதான், உன்னுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். உன் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தானே நான் வெளியே கொண்டு வரப்பட்டேன். எப்படிங்க உன் விருப்பம்? நீ உன்னை அறிகின்ற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தானே உன்னால் நான் வெளியே கொண்டு வரப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கென்று ஒரு விருப்பம் வந்தா, ஒரு விருப்பம் இன்னொரு விருப்பத்தோட மோதாதா? ஆகவே எனக்கென்று எந்த விருப்பமும் இல்லை என்று சொன்ன போது இன்னும் மகிழ்ந்து போன அல்லாஹ் தஆலா அந்த தாத்துல் முத்லக் அந்த 100 பார்த்து சொல்லுது, என்ன சொல்லுது? ஜஅல்துக ذிக்ரன் மின் ذிக்ரி என்று சொன்னது. என்ன சொல்லுது? ஜஅல்துக, உன்னை நான் வெளிப்படுத்தினேன். எப்படி வெளிப்படுத்தினேன் தெரியுமா? ذிக்ரன், நினைவாக, ذிக்ராக வெளிப்படுத்தினேன். யாருடைய நினைவாக, யாருடைய ذிக்ராக வெளிப்படுத்தினேன் தெரியுமா? மின் ذிக்ரி, என்னுடைய ذிக்ராக வெளிப்படுத்தினேன். இப்ப சொல்லுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதைவிட விஞ்சி புகழுகின்ற ஒரு வாக்கியம் இருந்தா சொல்லிக் கொடுங்களேன். இதைவிட விஞ்சக்கூடிய ஒரு வாக்கியம் என்று பெருமானாருடைய புகழ் ஏதாவது ஒன்னு இருந்துச்சுன்னா சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கிறேன். இப்படி ஏதாவது இருக்கா? அல்லாஹ் சொல்றாங்க, உன்னை புகழ்றதான் என்ன புகழ்றதுன்ட்டா, உன்னை நினைப்பதுதான் எல்லை நினைத்தது என்று அவன் முடிவை காட்டுகிறான் என்று சொல்லுகிற போது இதுக்கு மேல என்னங்க புகழ? அப்புறம் என்ன இந்த ஆளுக நின்றுகிட்டு ரசூலுல்லாஹ் என்னை அதிகமாக புகழாதீங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களுடைய சமுதாயத்துடைய மக்கள் புகழ்ந்ததை போல புகழ, என்ன பைத்தியக்கார பேசுற மாதிரி பேசுங்க. யாருங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உம்மத்தில் இருக்கின்ற எந்த மனுஷங்க, எந்த முஸ்லிம்ங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய குமாரன் சொன்னா, இல்ல அல்லாஹ்வுடைய மகன் சொன்னா? யாராவது சொன்னாங்களா? அப்படி ஒரு மனுஷனாவது இன்னைக்கு வரல இந்த பூமியில பிறந்திருக்கானாங்க? அப்படி புகழ முடியாதுங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பை தேடி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், என்னை வணங்குகின்ற பொருளாக ஆக்கிவிடாதே என்று ஆக்கி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய கபரையும் வணக்கத்திற்குரிய ஒன்றாக ஆக்கிவிடாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகன் சொல்லுவான்? இல்ல யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவான்? நீங்க 1000 தடவை சொல்லுங்க ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வா? ரசூலுல்லாஹ்னா என்னங்க அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ரசூல், அவ்வளவுதான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய ரசூலுங்க. அல்லாஹ்வா? அல்லாஹ்வாக முடியாதுங்க. ரசூலுல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய ரசூல், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எங்க புகழ்றோம் சொல்லுங்க? அதுக்கு மேல எங்க நம்முடைய ரசூலை நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய புத்திக்கு தகுந்த மாதிரி தாங்க நாம புகழ்றோம். நாம புகழ்ந்ததெல்லாம் ரொம்ப கம்மிங்க. குணங்குடி மஸ்தான் சூஃபி அப்துல் காதிர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அவங்களுடைய பாடல்ல, கோடான கோடி மறையாரும் அறியா குணங்குடி கொண்ட கருணை வடிவே. கோடான கோடி மறை, மறை என்று சொன்னால் வேதங்கள். அவங்க சொல்றாங்க, கோடான கோடி மறையாலும் அறியா குணங்குடி கொண்ட கருணை வடிவே ஹூ லா இலாஹ இல்லல்லாஹு என்பதற்குரிய மஹ்மூது நபியை என்று புகழ்ந்து போயிட்டாங்க. இதுக்கு மேல யாரு புகழ? அவங்க என்ன முஷ்ரிக்காவா போயிட்டாங்க? ஏங்க, குணங்குடி மஸ்தா இப்படி சொன்னதுனால என்ன முஷ்ரிக்கா போயிட்டாங்களா? இன்னைக்கும் மஸ்தானுடைய பெயர்ல, இன்னைக்கும் மிகப்பெரிய சூஃபி என்ற பெயர்ல இன்னைக்கும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவங்களுடைய கபரில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆக கண்ணியம் மிக்கவர்களே, நான் உங்களை எச்சரிக்க விரும்புகின்ற ஒரே விஷயம், நீங்கள் யாருடைய விஷயத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை, நீங்கள் கருத்து மோதல்களை அல்லது கருத்து வித்தியாசங்களை கொண்டாலும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அவர்களுடைய மகத்துவத்திற்கு ஒரு இம்மி அளவு, ஒரு எள் முனை அளவு கூட சேதம் ஏற்படுகின்ற வார்த்தையை நீங்கள் ஏற்கின்ற நிலைக்கு வந்தால் அப்பவே உங்களுடைய ஈமான நீங்க கைகளை விடுவீங்க. முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆக அதற்கு மட்டும் நீங்கள் இடம் தராதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த ஊருடைய மக்களுடைய ஈமானை அவனுடைய ஹபீபாகிய எங்களுடைய ஆகாவாகிய முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தின் பொருட்டால் பாதுகாப்பானாக, நிறுத்தி வைப்பானாக, நிலையாக்கி வைப்பானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை எங்களுக்கும் இந்த ஊருடைய மக்களுக்கும் இவர்களின் பொருட்டால் இந்த சிறியவனுக்கும் அல்லாஹ் அன்னி அருள் புரிவாயாக. எங்களுடைய உள்ளத்தில் அதை ஸ்திரப்படுத்தி வைப்பாயாக. அந்த நூர் என்று சொல்லப்படுகின்ற முஹப்பத்துடைய நெருப்பில் எங்களை வெந்து சாம்பலாக்குவாயாக. உன் ரசூலுடைய தரிசனத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. உன் ரசூலுடைய தரிசனம் மட்டுமல்ல, நாங்கள் காணுகின்ற போது அவர்களை கண்டுகொள்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு அருள்வாயாக. அவர்களுடைய திருக்கரத்தை பற்றி முத்தமிட்டு அவர்களுடைய பாதக்கமலத்திலே எங்களுடைய சென்னியை வைத்து நாங்கள் அவர்களை போற்றுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு அருள் புரிவாயாக. எல்லாவற்றுக்கும் மேலாக யா அல்லாஹ், உன் ஹபீபை கொண்டு எங்களுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்தினாய், எங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தினாய், எங்களுடைய உலகத்தை நிலைநிறுத்தினாய், எங்களுடைய ஆகிரத்தை நிலைநிறுத்தினாய். உன் ஹபீபை கொண்டு இவை எல்லாவற்றையும் எங்களுடைய விஷயத்தில் நீ நிலைநிறுத்தி வைப்பாயாக. வமா அலைனா இல்லல் பலாக் வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத்தனை நேரம் அமைதி காத்து பனி ஜாஸ்தி பெய்தா இந்த பார்த்தீங்களா, அவர் ஒரு ஆள் போதும். அமைதி காத்து இவ்வளவு கடுமையான பணியிலும் அதை சகித்து அமைதியோடு என்னுடைய உரைக்கு நீங்கள் கொடுத்த மதிப்புக்கும் கண்ணியத்திற்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி உங்களிடம்